A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 29 verses 17 to 20. ஸோ Proverbs 29வது அதிகாரம் அதில் 17லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சோலமன் எதை பற்றி பேசுகிறான்னா, இவர் திரும்பியும் எதை பற்றி பேசினார் முந்தானேத்து அந்த டிசிப்ளினும் பேச்சு பேச்சை பற்றி திரும்பியும் போகிறார். ஸோ என்ன சொல்கிறாரு, நம்ம தவறு செய்தால் சரியான திருத்துதலுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த பேச்சு அந்த திருத்துதல் ஏற்றாமல் அந்த திமிரோட அந்த கோவத்தோடு இருந்தால் அது நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிக்ரெட்டையும் சோகத்தையும் கொண்டு வரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பேச்சு ரொம்ப கோவத்தில் திடீர்னு சொல்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த கோவத்தில் சொல்கிற வார்த்தைகள் இஸ் வெரி சென்சிட்டிவான வார்த்தைகள். அது நம்மளோட இருக்க அந்த பெருமையும் நம்மளுக்குள்ளே இருக்க முட்டாள்தனத்தையும் காட்டும்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 20. ஸோ Proverbs chapter 29 verse 20, 20வது அதிகாரம், which is, do you see someone who speaks in haste? There is more hope for a fool than for them. என்னோட சொல்கிறேன், do you see someone who speaks in haste? There is more hope for a fool than for them. ஸோ இதுலேருந்து நம்ம டேக்அவே என்னென்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா இது சாலமன் ரிப்பீட்டட் தீமாக பார்க்குறோம் இது. ஸோ வெரி சிம்பிளாக என்ன சொல்கிறாரு, நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்னா டிசிப்ளின்டாக இருக்கணும். பேச்சு என்ன இருக்கணும், ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும். அது இம்பல்ஸாக நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஒரு இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸாக, அதாவது யாரோ சொல்கிறாங்களேன்னு அந்த எமோஷனில் திடீர்னு சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனையும், மற்றவங்களுக்கும் பிரச்சனையும், நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கும் பிரச்சனையும், அது நம்மளுக்கு ஓவராலாக ஒரு அழிவு கொண்டு வரும். ஸோ நம்ம பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சாலமன் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், பேச்சு எவ்வளோ முக்கியம். கோவத்தில் பேசுகிறது, அடுத்து நம்ம ஒரு வாக்கு கொடுத்தா அதை ஒரு சும்மா ஜோக்காக எடுத்துக்காமல் அது சீரியஸாக இருக்கணும். இல்லைனா ஏன்னா சாலமன் நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்ம வேர்ட்ஸோட வேல்யூவை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம வார்த்தைகளோட மதிப்பை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு. ஸோ சும்மா பேசுகிறதோட நம்மளோட வார்த்தைக்கு அவர் ரொம்ப தங்கம் அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாரு அவர் நம்ம வார்த்தைகளுக்கு. ஸோ அவ்வளோ வேல்யூபுளான வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, வீணாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸோ அகெயின் அதே மாதிரி இங்கேயும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வார்த்தைகள் டிசிப்ளினாக இருந்தால் சமாதானத்தை கொண்டு வரும், இல்லைனா நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் அழிவு கொண்டு வரும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லியிருக்கேன். இன்னொரு புது எக்ஸாம்பிள் மேபி உங்களுக்கு புரியணும்னா, நீங்கள் ஒலிம்பிக்ஸில் ஒலிம்பிக்ஸ் இல்லைன்னா நார்மலாகவே இந்த அம்பு விடுவாங்களே, ஆர்ச்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னெலாம் சுட மாட்டாங்க. மூவிஸு இல்லைன்னா அனிமேஷன்ஸ் இல்லை டிவியில் வேணால் ஒரு கண்ணு மாதிரி அம்புங்களை டக்கு டக்குன்னு சுடலாம். ஆனால் நிஜ உலகத்தில் ஒலிம்பிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு எடுத்து அவங்க ரெடி ஆகிட்டோன்னே ஒரு 10-15 செகண்டாச்சும் அப்படியே இருந்துட்டு தான் சுடுவாங்க. ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும், கரெக்டாக போகும். அவங்க இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சுட்டால் அந்த எய்ம் இருக்காது, அந்த குறி இருக்காது, அது எங்கே போகும், போக வேண்டிய இடம் இல்லாமல், செய்ய வேண்டிய செயல் இல்லாமல் என்ன பண்ணும், வேறு எங்கேயோ போய் என்ன பண்ணும், வேறு இடத்துல போய் விழும். அதே மாதிரி தான் நம்ம வார்த்தைகள் அந்த பொறுமை இல்லாமல், அந்த டிசிப்ளின் இல்லாமல், அந்த கோவத்தில் அவசரத்தில் சொன்னால் நம்ம எண்ணம் இல்லை, இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா இந்த தவறை சரி பண்ணுறது தான் சொல்கிறேன்னு இருக்கலாம் அந்த கோவத்தில் சொல்ல போகுது. ஆனால் அந்த அவசரத்தில் நம்ம சொல்ல வர்றது என்ன ஆகும், நம்ம அந்த புல்சாய் சொல்லுவாங்க, அந்த ஆர்ச்சரி இல்லைன்னா நடுவில் அடித்தாதான் மோஸ்ட் பாயிண்ட். நம்ம நோக்கம் அந்த புல்சாயில் போகணுன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த அவசரத்தில் அந்த கோவத்தில் சொல்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த புல்சாய் தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் போய் விழும். அடுத்து நம்மளுக்கும் பிரச்சனை ஆகிடும், கஷ்டமாயிடும், நம்ம பேசுகிறவங்களுக்கும் பிரச்சனையும் கஷ்டமாயிடும். ஸோ வெரி ரிப்பீட்டட் தீம். சாலமன் எங்கே சொல்கிறாங்கன்னா, நம்ம கோவத்தில் இருக்க போதோ, அந்த எமோஷ்னல் ஹை ஸ்டேட்டில் இருக்க போதோ எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம பேசுகிறதோ இல்லைன்னா ஏதோ விவாகத்தை சால்வ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. சாலமன் என்ன சொல்கிறாரு, பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, சொன்னதே தான் திரும்பி சொல்கிறேன், தள்ளி போய் ஒதுங்கி இருந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு நம்ம அதை ரீஎன்கேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இங்கே அந்த வேர்ட்ஸ் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ நம்ம இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ செஞ்சது தவறு,
நான் அந்த மாதிரி பேசியிருக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம், ரீகன்சல்டேட் பண்ணோம். அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணோம், நான் சொன்னது தப்பு, மன்னிச்சிருக்கேன். அந்த பெருமை இருக்கக்கூடாது. நான் சரியாக இருந்தாலும் நம்ம சொன்ன சில வார்த்தைகள் அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தினால் நம்ம என்ன பண்ணோம், அந்த இறங்கி போய் ஐ டிட் நாட் மீன் டு சே இட், ஐ டிட் நாட் மீன் டு ஹர்ட் யூ, அந்த தாழ்மையோடு நம்ம என்ன போய் வி ஷுட் ரீகன்சைல் பண்ணணும். ஏன்னா அகெயின் நான் சொன்னது தான், மனிதனாக தான் தவறு பண்ணுறது கஷ்டம். எஸ்பெஷலி நம்ம ஹியூமன்ஸாக இருந்தால் வி ஆர் வெரி எமோஷ்னல், நம்ம ரொம்ப எமோஷனலாக இருப்போம். ஸோ திடீர்னு அந்த 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் 59 நிமிஷம் நம்ம காமாக இருப்போம். அந்த ஒரு நிமிஷம் கோவத்தில் என்ன பண்ணிடலாம், நம்ம we will do something that we regret. நம்ம கோவத்தில் திடீர்னு ஏதோ பண்ணிடும். அது நேச்சுரல் தான். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு அகெயின் ரிப்பீட் பண்ணுறது தான். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம அந்த சிச்சுவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வராமல் இருக்க கேட்கணும். அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்தால் அந்த ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஞானத்துக்கும் பொறுமையும் தாழ்மையும் கொடுக்கறது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Loving Heavenly Father, thank you for this wonderful day. Thank you for this wonderful devotion that you've given us, Lord. Lord, train me to slow my tongue, train me to handle my tongue better, and train me to handle my emotions better, so that my words may not cause harm to the people who I'm talking to. All of this in Christ's name I pray.